வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா வீடியோ போட்டிருந்தோம் அந்த சம்பவங்களை பத்தி. இங்க வழக்கமா வேலையை காட்டாங்க. இந்த பஜாரித்தனம் இருக்குல்ல சௌந்தர்யா கிட்ட, அதுதான். இப்ப அன்ஷிதா பண்ண தப்பு இல்லையானா அன்ஷிதா பண்ணதும் தப்பு. அவங்க வார்த்தையை விட்டாங்க. அவங்க மட்டும் அப்படியே ரொம்ப சூப்பரா ஏஞ்சல் தன்மை உடைய ஆள் அப்படின்னு நம்ம எங்க சொன்னோம். அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து மழையில நிக்கிறாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருமே சொல்றாங்க. தீபக்ல இருந்து, ஜாக்லின்ல இருந்து, சௌந்தர்யால இருந்து, மஞ்சரி, தர்ஷிகா. தர்ஷிகா தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க இப்போ 2.0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு டாஸ்க்கு. ஸோ புது ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விடுதலை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மழையில நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போக சொல்றாங்க. அப்போவாச்சும் போகணும். போகும்போது முடியாது, இது வந்து நான் வேலை செய்யல அப்படின்லாம் சொல்றாங்க. மஞ்சரி தெளிவான ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. யூனிஃபார்ம்ல தானே இருக்கிற, உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு. முடியாது, என்ன பண்ணுவ, என்னால் போக முடியாது அப்படின்றாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க உள்ள போ அப்படின்னா. என்னால் போக முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால் இப்போ கோவம் வரும் தான். அதை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே போயிட்டு இவங்க பண்ணது அது அப்பட்டமான தப்பு. ரெட் கார்டு வார்னிங் அதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் நடந்தா. போன வாரம் தான் வந்து பண்ணது தப்பு, பாஞ்சு போயிட்டு தர்ஷிகாவை தள்ளி விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வான் பண்ணுறாரு. இன்னொரு முறை நான் வந்து சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ராணவ் ரயான் அந்த இஷ்யூலேயே, அந்த பொம்மை டாஸ்க்லேயே வந்து வார்னிங் கொடுத்துட்டாரு. ஸோ போன வாரம் வந்து அது எக்ஸ்ட்ரா வார்னிங், கதவை திறந்துருவேன், வெளியே கிளம்புங்க, வெளியே போயிட்டு இதெல்லாம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ திரும்பவும் வந்து அதையே பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை. போயிட்டு கொடைய பிடிக்கிறாங்க, கையிலேருந்து விளக்க பார்க்குறாங்க. அது அப்பட்டமாக குறும்படத்தில் சிக்கிட்டாங்க. குறும்படமே அங்கே இருக்குது. ஆனாலும் நான் கொடையாக தான் பிடிச்சேன், கொடையாக தான் பிடிச்சுன்றாங்க. நீ கொடையை பிடிச்சிருந்தாவே அது தப்பு தான். எப்படி நீ கொடையை போய் பிடுங்குவ? ஒருத்தர் மலையில் நிற்கிறாங்க, நீ வந்து யூனியன் லீடர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள ஓரமாக உட்கார வைக்கலாம், டாஸ்க் கொடுக்காம. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக இருக்குது, எது வேணால் பண்ணலாம். அதை விட்டுட்டு போயிட்டு கொடையை, மழையில் நிற்கிறவங்ககிட்ட வந்து கொடையை பிடிங்க என்ன பண்ண போகிற? மழையில் நனைய விட போறியா? அப்போ அவங்க அப்படியே மழையில் நிற்பாங்க, நனைவாங்க, சிம்பதி தேடுவாங்க, பண்ணுவாங்கல்ல. அது மேனேஜராக இவங்க பண்ண வேண்டிய வேலை கிடையாது. இவங்க போயிட்டு ஒன்று கிறுக்குத்தனமாக டான்ஸ் ஆடுறது, அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தா, இல்லைனா இந்த மாதிரி வந்து பஜாரித்தனம் பண்ணுறது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு அப்படி போயிட்டு ரியாக்ட் பண்ணணும்? அப்படி பண்ணக்கூடாது இல்லை. ஸோ சௌந்தர்யாவுக்கு ஹெவியாக வார்னிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் மன்னிப்பு கேட்கும்போது போட்டாங்க பாருங்க ஒரு அழுக ட்ராமா. இங்கே தான் தான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க சௌந்தர்யா. அப்படியே மேலே அப்படியே பார்த்துட்டு இருந்தா, ஒரு விஷயத்த உத்து பார்த்தா அழுகிய ஈஸியாக கிளிசரின் போடாமல் நல்லா நடிக்கக்கூடிய, நல்லா நடிக்கிறதுன்னு கிடையாது, அழுதுட்டாவே நடிக்கிறது கிடையாது. ஆனால் நாங்கள் நடிப்போம் பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்ஸில் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதை கிளிசரின் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா, கிளிசரின்லாம் வேணாம், அழுணும் அவ்வளோதானே. இப்போ பாரு எப்படி அழுகுறோம் பாரு, கிளிசரின் போட்டால் தண்ணி வரும், அதை விட நேச்சுரலாகவே எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க. அது நல்லாவே வருது சௌந்தர்யாவுக்கு. மாட்டிக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது சௌந்தர்யா போனது தப்பு. அடுத்து ஹேய் ஹேய்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ராணவ். ராணவ் வந்து அதான் பேசவே தெரில, படபடப்பில் அப்படியே கத்தனா, பயம் தெரியாமல் உளறது, அது கத்துறது. அது அது ஹை பீச்சில் கத்துறதெல்லாம் வந்து அதுவும் ஒரு தப்பு தான் வச்சிங்களேன். அது என்ன சொல்கிறது, ஒரு டப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதனால தான் அந்த பெரிய டப்பாவை பார்த்து இவர் இன்ஸ்பயர்லாம் ஆகிறார்ல. அடுத்த ஜூஸ் குமாரே இந்த ராணவ் தானே. எப்படி கை வைப்ப, எப்படி கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டு கையெல்லாம் இப்படி நீட்டி நீட்டிலாம் சொல்லிட்டு இருந்தார். இவர் முத்துக்குமரன் சொன்னார்ல, இப்படி வர சொன்னார் அப்படின்லாம். இது என்னது, என்ன பாடி லாங்குவேஜ் இது? ஸோ அங்கே பிரச்சனை நடக்குதுன்னா அதை வேற மாதிரி அட்ரஸ் பண்ணும் யூனியன் லீடர். ஆனால் இவர் பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சாரு. மஞ்சரி வந்து அங்கே கையை நீட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டாங்க. யூனியன் லீடர்னு சொன்னாங்க. யூனியன் லீடராக பேசின போது ராணவ் வந்து இப்படி ஆக்ஷன் பண்ணுறாரு. ஆனால் அவர் வார்த்தை வந்து யூனியன் லீடராக தான் நான் பேசுகிறேன், அவள் பண்ணது தப்பு அப்படின்றாரு. அப்போ தான் வந்து கையை நீட்டும் போது கையை இப்படி தட்டாங்க. இது வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கையை தட்டினாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ பஞ்சாயத்து ஆகுது. அதுக்கப்புறம் போயிட்டு அருண் போயிட்டு அங்கே யூனியனில் போயிட்டு முட்டு கொடுக்குறாரு. மஞ்சரி கிட்ட, மஞ்சரி ஒரு பெண், ஒரு ராணவ் வந்து ஒரு பயங்கரமான ஆண், இப்படி ஒரு ஆண் இப்படி கை நீட்டும் போது அப்படின்லாம் அதை டைல்யூட் பண்ண பார்த்தாரு. முத்து வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்கள் பிரச்சனையை டைல்யூட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு. இப்போ சவுண்டு பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறாரு. அதே போல தான் இவங்க பண்ணதும் தப்பு.
இப்போ அதுக்கப்புறமா வந்து நான் பேசும்போது நிறைய இடங்கள்ல மஞ்சரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மஞ்சரி கிட்ட இந்த இடத்துல நான் முரண்படுறேன். மஞ்சரி பண்ணுறதை ஏற்றுக்க முடியல. அவங்களுடைய லாஜிக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கேரக்டராக தான் பண்ணும், நீங்கள் பர்சனலாக மஞ்சரி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. இது வந்து போன வாரம் பொருந்தும். அதை நம்மளும் அதை சொன்னோம். ஏன்னா போன வாரம் பிக் பாஸ் வந்து டாஸ்க் அந்த புக்லேயே கிளியராக சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? இரக்கம்ங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது டெவிலா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இரக்கம்னா என்னன்னே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா அது வந்து டாஸ்க்கு. அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு. இப்போ மஞ்சரி இந்த டைப் ஆஃப் மேனேஜராக இருக்கணும்னு யார் சொன்னா? பிக் பாஸ் அதை கொடுக்கலையே. மேனேஜராக இருங்கன்னு தான் சொன்னாங்க. அதை நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்படி ஒரு இஷ்யூ நடக்க போகுது, அப்போ வந்து ராணவ் வந்து கை நீட்டி பேச போகிறான், அப்போ நான் கையை தட்டி விட போகிறேன், அவனை ட்ரிகர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன தப்பு நடந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த கேரக்டர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லையே. இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸோ இல்லைனா ஒஸ்ட் பர்ஃபார்மர் இல்லை டைரக்ட் நாமினேஷனோ தண்டனையோ யாருக்கு கொடுப்பாங்க? மேனேஜருக்கு கொடுங்க. நான் பண்ணல, அது எனக்குள்ள ஒரு கூடு விட்டு கூடு பாந்தது, ஒரு ஆவி அதுதான் பண்ணுச்சு, அதுக்கு ஆல்டர்னேட்டுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன? அதை பண்ணது நீங்கள் தானே. ஸோ மஞ்சளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்க முடியல. ஆனால் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதையும் நம்ம வந்து அடிகலாம் இல்லை. அது ஃபோர்ஸில் அது கையை தட்டினாங்க. கையை நீட்டாத, இவங்க கத்திட்டு இருக்கும்போது கையை நீட்டாத அப்படின்னு தட்டினாங்க. இது மற்றவங்களா இருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ராணவ மேலே எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்குது, இவன் உளர்றான், இவன் ஹைப்பர் ஆகிட்டான்னா என்ன பண்ணுறான்னே தெரில அப்படின்னு. அதை தான் ஜெஃப்ரி வந்து ஒரு இடத்துல சொன்னார்ல, நீ என்கிட்ட எகிரிட்டு வந்தியே, என்னை பிடிச்சி தள்ளினியே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் ஜெஃப்ரி லாக் பண்ணதெல்லாம் வேற லெவல். சிறப்பாக லாக்லாம் பண்ணிட்டாராங்க. ஆனால் மஞ்சரி வந்து சொன்னது வந்து அங்கே சாரி கேட்குற வரை சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஏற்றுக்க முடியுது. இப்போ சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா நான் கையே தொடலைன்றாங்க, கையை தொட்டாங்க. அங்கேயும் ராணவும் மாற்றி பேசுகிறான். நான் கை வச்ச அப்படிங்கிறது வந்து கொடை மேலே கை வச்சதை சொன்னான்றான். இல்லை, இவன் மேலே கை வச்சதை தான் சொன்னான். இது வந்து அந்த மீட்டிங்கில் தான் நினைக்கிறேன். அங்கே பேசும்போது அருண் பேசும்போது முத்துக்குமரன் சொல்லியிருப்பார், கையை வைக்கிறதுன்றது அது வேற ஒரு அர்த்தம் வருது, அவங்க கையை வைக்கல, கையை தட்டி தான் விட்டாங்க அப்படின்னும் போது ரெண்டுமே நடந்துருச்சுங்க. கையவும் வச்சாங்க, கொடையும் பிடிச்சாங்க, அது ரெண்டுமே நடந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்டிருப்பாரு. ஸோ அது கை வச்சதாக தான், கை வச்சாங்க, கையை பிடுங்க பார்த்தாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா வன்ம குடோன்னு இருக்குல்ல இந்த அன்சிதா, இவங்களுக்கு இவங்க கையை பிடுங்க பார்த்தாங்களே, கையிலேருந்து கொடையை பிடுங்க பார்த்தாங்க. அந்த கொடை பிடியை பிடிக்கிறாங்க ஒரு கையில் சௌந்தர்யா, இன்னொரு கையில் அவங்க கையிலிருந்து அதை எடுக்க பார்க்குறாங்க, கையை விளக்குறாங்க. கிளியராக குறும்படம் இருக்குது. ஆனால் அன்சிதாக்கு அது தெரில, அவள் கைப்பிடியாக தான் பிடிச்சா, என்ன பிடிக்கல, என்ன தொடவே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் மஞ்சரி பாருங்க போயிட்டு ராணவ அடிச்சிட்டான் அப்படின்றாங்க. இதுதான் வன்மங்கிறது. இவங்களுக்கு நடந்ததே தெரியலையா, ஆனால் வந்து இன்னொருத்தருக்கு நடந்தது. அதுவும் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு பண்ணதை வந்து பார்த்து அப்படியே கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்களாம். அப்போ அது வன்மம் தானே. அந்த இடத்துல வந்து நியாயம் சொல்ல வந்துட்டாங்க அந்த 200% டுபாகூர் தர்ஷிகா. அவங்க வந்து அவ பண்ணது தப்பு, மஞ்சரி பண்ணது தப்பு, மஞ்சரி பண்ண தப்புன்னா எல்லாருமே தான் அவங்களும் தப்பு பண்ணாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்ல. நேற்று எபிசோடோட எண்டில் சொன்னாங்கல்ல, அருண் வந்து பிரில்லியண்ட்டாக கேம் ஆட்டான். எப்படி கேம் ஆடினாங்கன்னு அருண் கூட சொல்ல, எல்லாரும் தொழிலாளர்கள்லாம் பிரில்லியண்ட்டாக கேம் ஆட்டாங்க. ஏற்கனவே 2 முறை வந்து மஞ்சரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிது? கேப்டனா, அது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் கேப்டன் ஆகிறவங்களுக்கு. ஒரே ஒரு முறை அந்த பாஸ் கிடைச்சிது, அதுவே அபூர்வம். 4 முறை ஓட்டெடுப்பு நடத்தி 4வது முறை வேண்டா வெறுப்பாக கொடுத்தாங்க. இதில் இவங்க கூட தான் 2 முறை கேப்டனாக இருந்திருக்கிறாங்க தர்ஷிகா. அப்போ தர்ஷிகாவையும் அங்கே கூப்பிட்டுருக்கலாமே, இவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளியை போட்டிருக்கலாமே. கடைசி வரை தொழிலாளியை போடலையே. ஏன் போடல? அப்போ மஞ்சுரிக்கு மட்டும்தான் யோசிப்பாங்களா அவங்க? ஸோ அதுவே ஒரு உருட்டு. பெஸ்ட்டு எந்த வகையிலும் மஞ்சரிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருந்த வன்மம் வெளியே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நேற்று இவங்க மேலே வந்ததில்ல, முத்துக்குமரன் மேலே வந்ததில்ல, அது மஞ்சரி மேலேயும் இருக்குது அவங்களுக்கு. அது அப்பட்டமாக தெரிஞ்சது. அது வந்து மேனேஜராக இருக்கிறீங்க, நீங்கள் உள்ளே வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஆல்ரெடி தப்புன்னு சொல்கிறதுக்கு அந்த கூட்டம் இருக்கும்போது இவங்களும் கூட சேர்ந்து அவங்கள குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அங்கே? தர்ஷிகாவுக்கு வன்மம் தவிர வேற எதுவும் இல்லை அப்படிதான் சொல்லணும் அங்கே. இதில் இவங்க ஒரு இடத்துல போயிட்டு விஷாலை லாக் பண்ணுறன்ற மாதிரி பேசும்போதெல்லாம்
எடா யாரா இவங்க வேற நடுவில் காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. இப்போ இந்த இதில் வந்து சாரி கேட்குறாங்க, வேறு சவுண்டு கேட்குறாங்க, கேட்டு தான் ஆகணும். அதில் அழுதுகிட்டே மறுபடியும் ராணுவ மேலே ஒரு குற்றத்தை போடுறாங்க. இதில் நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு டைலாக்கை, அவன் வெளியே தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறான், அதை போய் ரோட்டில் போய் திரிஞ்சு பண்ண வேண்டியது தானே அப்படின்றாங்க. உங்களை பார்த்தோம் நாங்கள் அதாங்க சொல்கிறோம், நீங்களும் தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறது அப்பட்டமாக தெரியுது, அதை போய் ரோட்டில் போய் பண்ணுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இங்கே முத்துக்குமரன் வந்து 2 முறை கரெக்ட் பண்ணுறாரு சௌந்தர்யா பேசும்போது. ஒரு முறை அவங்க வந்து யூனியன் லீடரை வந்து ராணுவ ஒர்க்கர்ன்றாங்க, ஒர்க்கர் இல்லை யூனியன் லீடர் அப்படின்னு கரெக்ட் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் கரெக்ட் பண்ணார். ஏன் கம்பெனி மை கம்பெனி அப்படின்னு இருப்பாங்க, இது உங்கள் கம்பெனி இல்லை, நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணியிருப்பார். இந்த 2 விஷயம் பண்ணார். 3வது முறை அந்த ரூலை வந்து சொல்ல வந்தார். ஆக்சுவலாக இவங்க ஸ்ட்ரைக் தான் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்ற விஷயமே அவங்களுக்கு கன்வே ஆகலை, அது எபிசோடில் வரல. அது ஒரு ஃபன்னாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பிடிச்சி முத்துக்குமரனை ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஜாக்லின், தீபக், மஞ்சரி இவங்கெல்லாம். ஸ்ட்ரைக்கா நீங்கள் பண்ணது ஸ்ட்ரைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை ஸ்ட்ரைக் அப்படின்னு. ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மோடில் தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் அண்ட் டீம் எல்லாம் வந்து யூனியன் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னது அது ஸ்ட்ரைக் தான் அது. ஆனால் அது ராணுவெல்லாம் யூனியன் லீடராக போட்டால் இப்படி தான் சரியாக கன்வே ஆகாமல் போயிடுச்சு அது. அதனால தான் அந்த மோடில் அவர் பேசிகிட்டு இருக்காரு முத்துக்குமரன். இதில் தெளிவாக இங்கே சண்டை ஆயிடுச்சு, இந்த மஞ்சரி கையை தட்டி விட்டாங்க, அவங்க சௌந்தர்யா எடுத்து கத்திக்கிட்டு இங்கே ராணுவ பேசினதெல்லாம் ஓவர். நீங்கள் எப்படி டாய்லெட்டுக்குள்ளே போயிடுறீங்கன்னு பார்க்குறேன், நீங்கள் எப்படி தண்ணி குடிக்கிறீங்க பார்க்குறேன், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறேன், என்னடா இதெல்லாம் தப்புடா, நம்ம வந்து தொழிலாளராக இருக்கிறோம்டா, வெளியே நடக்கிற, அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இது சமூகத்தின் பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் நிஜமாகவே இன்னொருத்தர் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸோ அதை கவனத்தில் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முத்துக்குமரன் ரொம்ப கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி, நம்ம வந்து தொழிலாளர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், நம்ம வேலையை விட்டுட்டு இங்கே போகக்கூடாது, அப்படியே ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது, நம்ம எது பண்ணாலும் வெளியே தொழிலாளர்கள் உண்மையாகவே இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, அவர்களை மனசில் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்ல, இதுதான் உண்மையானது, தொழிலாளருக்காக நிற்கிறது. இந்த டபுக்கு டப்பா சொன்னான் பாருங்க, நான் வந்து பிறந்ததே பார்த்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கத்தில் தான் பிறந்தேன், அப்படியே எழுதிடுறான் ஸ்கிரிப்ட், வெறும் வாய்னா இவனை தான் சொல்லணும் வெறும் வாயின்னு. அப்போ எல்லாருமே சொல்லாமே, நான் வந்து இங்கேயும் இருந்திருக்கிறேன் அங்கேயும் இருந்திருக்கிறேன்றான்ல, அதுக்கு தான் முத்துக்குமரன் மேனேஜராக இருந்தார், தொழிலாளியாக வந்திருக்கிறாரு. அது எல்லாரும் தான் ஸ்வாப்பில் போயிட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இவருக்கு பெருமை வந்துருச்சு? நான் வந்து லேபர்னு எப்படி சொல்லுவீங்க, நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க, ஸ்கில்டு லேபர்னு எப்படி பிரிப்பீங்க, நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படின்லாம் உருட்டினால, அவன்லாம் இந்த பிரச்சனையில் வந்து அங்கே நின்று பேசியிருக்கணும். கேட்டால் இங்கே எல்லாருமே கலேபரம் ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க மழையில், இவன் மட்டும் தனியாக நின்றுருக்குறாங்க, தனியாக நின்று தள்ளுன்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல சத்யா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ட்ரிகர் ஆனாருன்னு தெரியல, அவரும் ட்ரிகர் ஆகிட்டு அந்த எனக்கு பழைய சீன்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த சௌந்தர்யா வந்து அந்த கோடை கிராஸ் பண்ணி அப்போ போய் அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல சொர்ணக்கம் மாதிரி, அப்போ பேசினார்ல, கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துட்டா அப்படி. இதில் வார்த்தையெல்லாம் போட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டிட்டு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கு அந்த பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. அவர் சௌந்தர்யாவை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மஞ்சரி இஷ்யூ வந்ததுன்னு நினைக்கிறேன். அடிக்கிறாங்க, மேலே கை வைக்கிறாங்கனாங்க, அது ஹீட் மூமெண்ட்டில் அது கை வைக்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க, அவங்க எடுத்துகிட்டு போனாங்க, சாரி கேட்கணுன்னாங்க, எல்லாமே கரெக்டு. இதில் இந்த டப்பா ஒன்று ப்ளே பண்ணாமல் பாருங்க, ஸ்ட்ரைக் லெவலில் இருக்கிற முத்துக்குமரன் தப்பு நடக்கும்போது கரெக்ட் பண்ணுறாரு, அந்த 3 விதிகளை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு, அதை நான் இங்கேயே சொல்லிட்டோமான்னும் போது இங்கே வேணான்றாங்க, ராணுவம் வேணான்ற, அப்படி ரஞ்சித் யாருமே வேணான்றாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே சாரின்ட்டு அப்படி. இப்போது நான் 3 இடத்துல நான் குறுக்கிட வந்துட்டேன், குறுக்கிட்டதுக்கு சாரி மன்னிச்சிருங்க, நான் தான் குறுக்கிடக்கூடாதுன்னு சொன்னேன் மேனேஜராக இருக்கும்போது, இப்போ நானே குறுக்கிட்டுட்டேன் மேனேஜர் பேசும்போது இல்லை மற்றவங்க பேசும்போது, அதுக்காக சாரி. ஆனால் இவர் பேசுகிறது கரெக்டான்னா கேளுங்க அப்படின்றாரு. டப்பா என்ன வார்த்தை பேசுன அப்படி, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், இவன் தான் அந்த கூத்தாடி, நான் பார்த்தேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், எனக்கு பனிஷ்மெண்ட் வேணால் நீங்கள் கொடுங்க, நான் வந்து பர்சனலாக தான் பேசுகிறேன், நான் பர்சனலாக பேசல டாஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்னு தான் தெளிவானவங்க சொல்லுவாங்க. இந்த டப்பாவுக்கு தான் ஏறி போச்சு இல்லை வன்மம் தலைக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, டாஸ்கில் வந்து நான் பர்சனலாக தான் பேசினேன், முத்து அப்படி தான் பண்ணுறான் அப்படின்லாம் பேசியிருக்கு, வார்த்தையை விட்டுருக்கு. இதில் இன்னொரு இடத்துல அது நமக்கு எபிசோடில் போடல, லைவில் கூட ஃபுல்லாக அது வரல,
ஆனால் அதை பற்றி பேசுனதை வந்து நான் பார்த்தேன். ஜாக்லின் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தாங்க அருண்கிட்ட. அதை பற்றி தனியாகவே கூட பேசணும். பட் இப்போ மேலோட்டமாக அதை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மஞ்சரி கடைசியாக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல முத்துக்குமரன் கிட்ட, சாச்சனா எவிக்ஷனுக்கு காரணமே வந்து முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவாளி கண்டுபிடிச்சிருக்கிற அப்படி டபுக்கு டப்பா. ஏன்னா சாச்சனா வந்து முத்துக்குமரன்கிட்டே பேசிட்டு இருந்தா, சாச்சனா என்னாச்சு பார்த்தியா, அதே போல தான் உனக்கும் ஆகும், முத்துக்குமரன் சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த டபுக்கு டப்பா சொல்கிறாரு. ராணவ் கிட்ட சொல்லியிருக்கிற அப்படி. ஏய் ஜூஸ் குமார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அந்த பொம்மை டாஸ்கில் அவரை முதுகில் குத்தி வெளியே அனுப்பிச்சி விட்டே தெரியுமா. உன் கூட உன்னை நம்பி, உன்னை ஹீரோ நம்பி, உன்னை ராமர் லெவலில் எடுத்துகிட்டு போய் ராமர் அனுமார் அந்த கம்பாரிசனுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வந்து நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி கதறி அழுதான். அந்த ஜூஸ் குமாரை போட்டு முதுகில் குத்தி விட்டு கூட இருந்தாலே முதுகில் குத்தின பீஸ் இந்த டபுக்கு டப்பா. இந்த டப்பா வந்து சொல்லுது சாச்சனா எவிக்ஷனுக்கு காரணம் முத்துக்குமரன் தான். எப்பயே போக வேண்டிய சாச்சனா இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக வெளியே போனாங்கல்ல, அதுக்கு காரணம் தான் முத்துக்குமரன். இல்லை ஃபுல் நெகட்டிவாக போயிருக்க வேண்டிய கேரக்டர் அவங்க. ஆனால் இந்த டப்பா சரியான காமெடி பீஸ். எல்லா தப்பையும் இது பண்ணிட்டு வந்து மற்றவங்க மேலே பழி போடும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அது தப்புன்னு சொல்கிறாங்க, அது பர்சனலாக போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் பர்சனலாக தான் போகிறேன். நேற்று ஒன்று வளரணும் அப்படி இல்லை அந்த டப்பா, முத்து அலட்சியமாக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது அலட்சியம் கூடாது, இது வாண்டடாக பண்ணது அப்படின்னு உளர்னார்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் உளறிட்டு இருந்தா அப்படி. ஸோ டப்பாவின் அந்த வன்மமும் வெளியே வந்தது, அதை பார்க்க முடிஞ்சுது. இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபக் ரயான் இந்த பஞ்சாயத்து, இதில் தீபக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அங்கே ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்கிறான், அடுத்து அவன் தண்ணியை பிடிச்சிட்டு அவன் தயாராக இருக்கும்போது ஜெஃப்ரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி போட்டோன்னு கூட சொல்ல, ஜெஃப்ரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு நீ தண்ணியை எடுத்துகிட்டு போய் வெய் அப்படின்னு சொல்லிட்டு எவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அவனை சொல்கிறது அது தப்பு இல்லை. அது அதை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் முட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் முட்டு கொடுத்துட்டு கடைசியில் ஆமாம் நான் பண்ணேன், நான் மேனேஜராக எனக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதுங்கிறாரு, அப்புறம் எனக்கு தெரியுன்றாரு, இஷ்டத்துக்கும் உளர்னாரு. கடைசியாக மஞ்சரியோட சேர்ந்துக்கிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா அது வந்து மேனேஜர், இப்படியும் மேனேஜர் இருக்காங்கன்னு ஒன்று தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டுபாக் ஒரு வேலை அப்படிங்கிறது. நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அந்த கேரக்டரில், அந்த கேரக்டரை போய் நாங்கள் அடிக்க முடியாது, கேரக்டரை திட்ட முடியாது. திரும்பவும் சொல்லணும்னா டெவில் டாஸ்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் யாருமே குறை சொல்லலை. ஏன்னா அது பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டாரு. இதில் அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனே இல்லையே, மேனேஜர் அப்படின்னு தான் இருக்குது. அதில் எந்த மேனேஜராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. அப்போ அது மூலிமா கிடைக்கிற பாராட்டும் உங்களுக்கு தான் வரப்போகுது. அது மூலமா வர்ற விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் அதுவும் உங்களுக்கு தான் வரணும். அதை நான் பண்ணல, அது வந்து அந்த கேரக்டர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அவரும் வந்து எக்ஸ்போஸ் ஆனார் இந்த இடத்துல, அதை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் அந்த மந்திரி வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து சொல்லும்போது முத்து வந்து இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா, நோண்டிக்கிட்டே இருந்தா, எனக்கு வந்து ஏதாவது பண்ணுறோன்னு பயமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது ஐயோ எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. எப்பா ராசா ப்ரொஃபஸர் மோடில் இருக்கணும்ப்பா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் டவுன்லாம் ஆகக்கூடாது. இதுவரை நான் தொடர்ந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். முத்து அதெல்லாம் பார்த்துருவான், எதுவாக இருந்தாலும் நின்று விளையாடுவான், எதிர்ப்புகள் வரட்டும், கூட இருந்தே குழி பருகிட்டோம், முதுகில் குத்துட்டோம், அதெல்லாம் தாண்டி வந்துடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல. ஸோ இப்போ அது ஆட்டம் காண்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. பட் அவர் விளையாடுவார் எப்பவும். ஆனால் இது வேணாம் முத்து, நீங்கள் விளையாட வேண்டியது ஸ்ட்ரைட்டாக நின்று அடிக்கிறது. அது தெளிவாக அந்த புடுங்குற மேட்ரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, கலை புடுங்குறது அப்படின்னு, அது தெளிவாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. 2 இடத்துல வந்து கலையை புடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொன்னப்போ நேற்று எபிசோட் நடந்தது இது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, புடுங்கியா, கலை புடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரில் இந்த முத்து தான் வேணும். சரியாக ப்ரிடிக்ட் பண்ணுற முத்து இருக்கிறாரு, எல்லாம் நடக்க போகிறத முன்கூட்டி, அந்த முத்து தான் வேணும். இந்த பரிதாபம் தேடுற முத்து வேணாம். பரிதாபம் இவர் தேடல, தப்பு தான் அவன் பண்ணுறான், ஆனால் அதுக்கு வந்து எதிர்த்து நின்று அடிக்கிற முத்து தான் வேணும். இந்த முத்து ஜோனில் வந்து அவன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது வேணாம். ஒரு நார்மலாக கொஞ்சம் இறங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே எண்டில் முடிக்கும் போது இந்த வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்களே, அதில் என்ன சொல்கிறாங்க, முத்து புலம்பிட்டு இருந்தார், அதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் முத்து. மஞ்சரியும் அந்த சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் இங்கே அப்படி சொன்னாலும் வலிக்கும் தான், எல்லாருமே மனுஷன்தான், வலிக்கும் தான், கஷ்டம்தான். பட் நார்மலாக இருக்கிறவங்கலேருந்து கொஞ்சம் நீங்கள் மேலவா இருக்கிறீங்களே,
ஸோ ஒரு தெளிவாக இறங்கி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் எவ்வளவோ அதான் சொன்னார்ல, இந்த டாஸ்க் மூலிமா வந்து நிறைய பேருடைய உண்மையான அந்த வன்மம், இவ்வளோ வன்மத்தோட வாழறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது அப்படின்னு. தர்ஷிகா அவங்க பர்த்டே கொண்டாடின அந்த விஷயம் பார்க்கவே இல்லை, அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ பர்த்டே கொண்டாட்டாங்க, மிட் வீக்லேயே தூக்கப்பட வேண்டிய ஆள், பட் பர்த்டே கொண்டாட்டம் பாவம் இருந்துட்டு போடன்னு வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. இந்த வீக்கெண்டில் டபுள் எவிக்ஷன் அப்படின்னா கன்ஃபார்மாக இவங்க தான். சிங்கிள் எவிக்ஷன்லேயும் இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இவங்கள காப்பாற்றுறோம், அந்த லவ் கண்டென்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை தூக்குனாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அதுவும் பண்ணக்கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வேறு எதுவும் பெரிய சம்பவங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இந்த எபிசோடு ஒன்று வந்தது இல்லை, இந்த இங்கேருந்து போய் பேசினாங்கல்ல, அந்த அட்ரஸ் பண்ண விதம் நல்லா இருந்தது. அந்த கோரிக்கைகளை முன் வச்சாங்கல்ல, அப்படி வைக்கும்போது ரஞ்சித், ஐயோ அது ஃபுல் கிளிப்பை பார்க்கும்போது சரியான இரிட்டேட் ஆச்சு. வந்து அன்பு, பாசம், பண்பு, இயற்கையே பெற்று கொடுத்தது, அது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் அந்த ஆள் பேசுனுங்கிற. அப்படி அந்த ஆள் பேச வந்தது மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்ல வந்து அந்த டாப்பிக்கில் வந்து இஷ்டத்துக்கும் அதுவும் இழுத்து ட்ராகாக பேசும்போது நமக்கே வந்து யாரா எப்படா முடிப்ப, ஏதாவது கிடைச்சா தூக்கி உடைக்கலாமா அந்த ஸ்க்ரீனை தோன்ற அளவுக்கு கடுப்பாச்சு. அங்கே மஞ்சள் இரிட்டேட் ஆனது கரெக்டு தான். அது அட்லீஸ்ட் அவங்களாவது மேனேஜர் மாதிரி நடந்துக்கிட்டாங்களே, அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. மஞ்சரி டேபிளை தட்டி சொல்ல வந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா மறுபடியும் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுகிற அப்படி அவர். அங்கே பவித்ராவும் தள்ள கை வச்சிட்டாங்க, எல்லாருமே கடுப்பில் தான் இருந்தாங்க, யாரும் சொல்லலை. பட் மஞ்சரி அதை போல்டாக சொன்னாங்க. அப்பயாவது முடியான்னா அப்பயும் இழுத்துட்டு இருந்தார். அடுத்து சத்யா, அவர் இண்டிபெண்டன்ஸை பற்றி அவர் ஐயின்னாவே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயின்னா அறிவுன்னு தான் சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறாரு. சரி ஏதோ ஒன்று ஏதாவது பேசுகிறா அப்படியே, சரி பேசிட்டு போட்டோன்னு விட்டோம். அடுத்து விஷால், அவர் எந்த அட்ரஸ் பண்ண வராரு. விஷால் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மே பண்ணுறது இல்லை. வந்து முத்து சொன்ன பாயிண்ட்டை தான் அவர் திரும்ப இங்கே சொல்லிட்டு இருந்தா. அப்படி ஒரு மேனேஜர் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறாருன்னா அடுத்து போக வேண்டியது மேனேஜர் இல்லை, அடுத்து ஒரு எம்ப்ளாயி. அதே போல் ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா அடுத்து ஒரு எம்ப்ளாயி, ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கூட ஓகே. அங்கே வந்து போட்டு சரியாக பொழந்தது வந்து முத்துக்குமரன். ஆக்சுவலாக முதல்ல ஜெஃப்ரி கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு சைடு மேனேஜர்ஸ் ஒரு சைடு ஒர்க்கர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. ஜெஃப்ரி அந்த குண்டானை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் டேபிளில். அதுவே தப்பு. பக்கத்தில் சௌந்தர்யா, அவங்க சொல்லவே வேணாம், இவன் கூட சாப்பிட்றத ஒரு கட்டத்தில் நிப்பாட்டான். குண்டானை சுரண்டி தின்ட்டு இருந்தான், அதை நிப்பாட்டான். அந்த குண்டானும் காணோம், எடுத்து வச்சிட்டான் பொழுகுது. அவன் மீட்டிங்கில் சின்சியராக உட்கார ஆரம்பிச்சிட்டான். நான் அந்த சௌந்தர்யா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காந்து சேரை போட்டுக்கிட்டு கால் ரெண்டையும் தூக்கி சோஃபா மேல் நீட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அத்தனை பேர் மீட்டிங்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த பொசிஷன்லையா உட்காருவ? அது தப்பு இல்லை. ஸோ முத்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சரியாக அடித்தார். அங்கே அவர் வந்து சொல்கிறாரு, என்ன ஒரு மரியாதை அப்படிங்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் பேச வர்றாரு. அப்போ பாருங்க, இப்படி ஒரு அவமரியாதையாக கொடுக்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. மரியாதைங்கிறது இங்கிருந்தே ஆரம்பிக்கட்டும், வெளியிலையும் இதுதான் நடக்குது, நிறைய இடங்கள் நடக்குது, அதை இங்கிருந்தே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதை சொன்னால் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. சௌந்தர்யா அப்படி இருக்கிறது தப்புன்னு தெரியுது. இதில் சௌந்தர்யா அவங்க நக்கலாக கேட்குறாங்க பாருங்கள், அந்த பஜாரித்தனம் வருது பாருங்க. என்ன, நான் இப்போ கை கழுவிட்டு வந்தால் தான் நீ பேசுவியா? அந்த தோரணையில் தான் நீ மீட்டிங்கில் உட்காருவியா? எந்த மேனேஜர் போய் உட்காருவாங்க மீட்டிங்கில்? கேட்டால் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கதை சொல்கிறீங்களா? அந்த கேரக்டர் பண்ணிச்சு, சௌந்தர்யா பண்ணல அப்படின்னு. இது சௌந்தர்யா எப்பவுமே பண்ணுற ஆட்டிடியூட் தானே இது. இப்போ டெவில் டாஸ்கில் போய் தர்ஷிகாவை தள்ளி விட்றீங்க, இங்கே போயிட்டு அன்ஷிதா கிட்டேருந்து கொடையை பிடுங்க பார்க்குறீங்க. ரெண்டும் ஒரே கேரக்டர் தானே, இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இதில் நான் கேரக்டருக்குள்ளே போயிட்டேன்னு எப்படி சொல்வீங்க? அதுவும் ஒரு நடிப்பு தானே. அது அழுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஆவன்னா மாட்டினதுக்கு அப்புறமா இது ஒன்று சொல்லிடுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா வெளியே வந்துரு. ராணுவ பார்த்து சொன்னாங்கல்ல ரோட்டில் போய் திரின்னு, நீங்கள் வந்து ரோட்டில் போய் திரிங்க உங்களை பார்க்கணுன்னா. எதுவுமே தெரிலன்னா அப்புறம் எதுக்கு அங்கே இருக்கணும்? ஸோ மாட்டிட்டோன்னா இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறது, அதுவும் என்ன தெனாவட்டு திமிரு அது. இது கூட தெரியாதா எப்படி ஒரு மீட்டிங்கில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு? அந்த கேரக்டரை விடுங்க, ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே அப்படி இருக்கிறதுக்கு சரியா? அது தப்பு இல்லை அது. ஸோ சரியா முத்து சொல்கிறாரு. அப்போ கூட ஜாக்லின் முட்டு கொடுக்குறான் பாருங்க. உங்களுக்கு கவனிக்கணும் அதுதானே, அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறா. எப்படி கவனிப்பீங்க? அப்போ இப்படியும் கவனிக்கலான்னா அப்போ எல்லாருமே படுத்துட்டே கவனிக்க வேண்டியதானே? நீங்களாம் மற்றவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க கை கட்டிக்கிட்டு, ரொம்ப முன்னாடி வந்துட்டு அட்டென்ஷனில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க.
அட்டென்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள், நாங்கள் கவனிக்கிறோம் பாருங்கன்னு காட்டுறீங்க. இவங்களும் அந்த கவனிக்கிற தன்மைக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப தன்மையாக அதை பொறுமையாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணனா இப்படி தான் பண்ணும். சரியாக பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தட்டை பிடுங்குறான். நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலன்றாங்க. தொழிலாளர்கள் யாருமே சாப்பிடல. பவித்ரா அங்கே சொல்கிறாங்க, ரஞ்சித் பேசும்போது இன்னொன்று யாருமே சாப்பிடலன்றாங்க. அப்போ யாருமே சாப்பிடாத போது நீ மட்டும் எப்படி முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கிற? அத்தனை பேர் சாப்பிடாம வெயிட் பண்ணுறாங்கல்ல, உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷல் கார்டு கொடுத்துருக்குறாங்களா இங்கே? அதுதான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். இவங்க ஒரு மாதிரியான பிரின்சஸ், பிக் பாஸ் உடைய பிரின்சஸ் மாதிரி இருக்கிறது. இஷ்டத்துக்கும் அப்படியே எந்த ரூலும் கிடையாது, எப்படியும் இருக்க மாட்டேன். என்னது இதெல்லாம்? இது கியூட்டா? இது கேவலமா இல்லை? இது கூட முட்டை கொடுத்தாலும் கொடுப்பானுங்க போல இருக்கு. முட்டா பீஸுங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் தெரிஞ்சே முட்டை கொடுக்குறது என்னன்னு சொல்லுவேன். இது எப்படி முட்டை கொடுப்பீங்க வந்து? ஸோ கரெக்டாக அங்கே வந்து சரியான அடி பொழந்து விட்டாரு. அந்த டப்பாவையும் அங்கேயே ஏற்கனவே கதற விட்டாரு. டப்பா வந்து ரொம்ப பேசிட்டே இருக்கிறான் சொல்லிட்டு போயிட்டு, அருண் சார் வாங்க சார் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா குடுகுடுன்னு ஓடுறான் அருண். டப்பா ஓடி போயிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே போய் அன்ஷிதா இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்றாரு, நான் பேசிட்டேம்மா. ஏன் நீ அங்கே போய் பர்மிஷன் கேட்கணும்? அதுவும் அன்ஷிதா கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? யூனியன் லீடர் கூட ராணவ் தானே, அப்போ அன்ஷிதா கிடையாது. அன்ஷிதா கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? செம்ம காமெடி பீஸ் அது. இங்கே பேச முடியல, பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. கூட்டமாக எல்லாரும் இருக்கும்போது இந்த அருண் பேசுறது வேற. இப்படி தனியாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா பேச வராது. ஐயோ போட்டு பொழந்துருவான் இவன், எல்லாம் உடனே மார்க் பண்ணிட்டு பாபா பாபா பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வெறும் மவுத் பீஸ், வெறும் மவுத் பீஸ்ன்றதுல இதுதான் வெறும் மவுத் பீஸ். பயந்து தெரிச்சு ஓடுறா. அப்படி அங்கே நின்று பேச முடியல. அவங்ககிட்ட பாயிண்ட் இருக்கு, கருத்து இருக்கு, கரெக்டாக இருக்கான் ஸ்டாண்டில், அதனால தான் நிற்கிறான். நின்று கூப்பிட்றான், வா பேசலாம் வா அப்படின்னு. எதுக்கு தெரிச்சு ஓடுற? கூட்டம் வேணுமா காப்பாற்றுறதுக்கு? இல்லைன்னா இந்த மார்க் பண்ணுற மாதிரி வார்த்தையை ஓடுறது, தப்பு தப்பாக வார்த்தையை ஓடுறது, பர்சனலாக அட்டாக் பண்ணுறன்றது. ஸோ அதெல்லாமே கேவலமாக தான் இருந்தது டப்பா பண்ணுது. அது காமெடியாகவும் இருந்தது. இங்கே அதுக்கப்புறமாலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே முடிச்சுட்டே இருக்குது அப்படி திருன்னு. ஆரம்பிக்கும் போது வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த டாஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சது டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. லேபர்னா சும்மாவா? நான் லேபரில் பிறந்தவன், நான் லேபரில் பண்ணவன், எனக்கு அங்கேருந்து தெரியும், அவங்க ஷூவில் நின்று பார்க்கணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்து என்ன பண்ண இந்த டாஸ்கில்? அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, பிம்பிலிக்கு பிலாப்பி முடிஞ்சிருச்சா? ஸோ அதான் இதுக்கு பேர் தான் வந்து வெத்து வேட்டு இல்லை வெத்து வாய், வெறும் மவுத் பீஸு அப்படிங்கிறது. உணர்ந்து அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ அதே போல் தான் சௌந்தர்யாவும் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே சொல்கிறாங்க, ஜாக்லேருந்து சொல்கிறாங்க, மஞ்சரி சொல்லி பார்த்தாங்க, தர்ஷிகா சொல்கிறாங்க, நீ பவித்ரா சொல்கிறாங்க, இது தப்பு, இது உனக்கு தெரியலையா? உனக்கே தெரியும். எனக்கு கால் வலிச்சுது, நான் நீட்டிகிட்டு இருந்தேன், இது பதிலா? உனக்கு கால் வலிச்சுது, நான் நீட்டிக்கிட்டேன், எங்கள் மீட்டிங்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அப்போ இப்படி தான் நீட்டிகிட்டு இருப்பீங்களா? அதை நீட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தெனாவட்டா ஒஸ்ட்டாக இருக்குது தெரியுதுல்ல. இதுக்காகவும் ஒரு பெரிய வார்னிங்கை கொடுக்கணும். அவர் போன முறை அந்த நாய் மாதிரி கத்துனதுக்கே சரியாக வச்சு இன்னும் செஞ்சு விட்டுருக்கணும் விஜேஎஸ். அது வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து இந்த வெக்கம், மானம், சூடு, சொர்ணை, ரோஷம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது சிலருக்கு சட்டுன்னு வந்துடும். ஒரு வார்த்தை சொன்னாலும் வந்துடும், உரைச்சிடும். இப்போ மந்திரியை சொல்லியிருந்தாலும் முத்துக்குமரனை சொல்லியிருந்தாலும் டவுன் ஆகிடுவாங்க டப்புன்னு. ஆமாம் தப்புன்ட்டோன்னு. அவன் நேற்று கில்ட்டுக்குள்ளே போனான்ல டப்புன்னு, ஆமாம் ஐயோ என்னால் இது பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி சௌந்தர்யா மாதிரி கேரக்டருக்கெல்லாம் அது வரவே வராது. அப்படி கழுவி ஊற்றுறாரு விஜேஎஸ், அது கழுவி ஊற்றுனது தானே, அது சிம்பிளாக கழுவி ஊற்றுனது தானே, அது உரைச்சிருக்கணும்ல உள்ள, அது உரைக்கவே மாட்டேங்குது பாருங்க. இப்போவும் அந்த ஆட்டிடியூட்ல தானே இருக்கிறாங்க. திரும்பவும் பண்ணிட்டு அழுதுட்டா, ட்ராமா பண்ணிட்டா. திரும்பவும் அழுதுட்டா, ட்ராமா பண்ணிட்டா, அப்படியே நம்பிடுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏமாத்திடலாம் மக்களை அப்படிங்கிற அந்த நினைப்பா? இந்த நினப்பில் இருந்தவங்களாம் நல்ல பேரோட நல்லபடி வெளியே வந்ததே கிடையாது. வச்சு செய்யப்படுவார்கள் இன்னும் ஹெவியாக. இந்த அக்கா வந்து சவுண்ட் அக்கா வந்து நான் தலைகீழாக தான் குதிப்பேன், எனக்கு ரெட் கார்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்லேயே போகிற மாதிரி தான் இருக்குது. விஜேஎஸ் இனிமே இதுக்கு மேலே கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விடணும். இந்த ராணவ ஒரு முறை ரயான்னு சொன்னார்ல, இங்கே வந்து சௌந்தர்யா வந்து சொல்லி கொடுக்குறத கேட்டு இவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் வந்து அலட்சியமாக யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நான் பேச மாட்டேன் அப்படின்னார்ல,
அந்த மாதிரி பேசாமல் அவமானப்படுத்தினாலே இவங்க மாற மாட்டாங்க. அடுத்த வார டாஸ்க்லையும் இதே தான் பண்ணுவாங்க சௌந்தர்யா. ஸோ அதனால் ஹெவியாக வார்னிங் கொடுக்கணும், கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். ஸோ இதை தவிர்த்து எல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த சம்பவங்கள் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.